சிறகடிக்க ஆசை சிறுநிலையில் அனைவருக்கும் வணக்கம். அப்கமிங் எபிசோடில் என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுதுன்றது நாம் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க. கூட பெல் பட்டன் எழுத்துங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்கி இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ருதியோட அம்மாவை பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு ரொம்ப சத்தம் போகிறாங்க. இதனால் முத்து மெண்டிஞ்சு அவங்களுக்கு கூட வாக்குவாதம் நடக்குது. இதில் கடையில் தான் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா உங்கள் மகன் சொன்ன பேச்சு கேட்கலன்னா உங்கள் மகளை கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி நான் என் மாப்பிள்ளைக்கு புதுசாக ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி தராங்க, நீங்களா என்ன சொல்லுங்கள், நீங்கள் சொன்னால் தான் கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரி நான் என் மகன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே பார்த்தீங்கன்னா ஸ்ருதியோட அம்மா இந்த கிளம்பி போயிடுறாங்க. முத்துமே பார்த்தீங்கன்னா வித்யாவை ரொம்ப சத்தம் போட்டுறாரு. ஏமா அவன் நம்ம மகனை வந்து விலைக்கு வாங்கலாம்னு நினைக்கிறாரு, நீ நடனம் இப்படி நினச்சிட்டு இருக்கு, இப்படி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறே அப்படி நியாயமா அப்படின்னு கேட்கும். அவன் சொல்கிற கரெக்டு தான், நீனா அவங்களுக்கு விற்க பார்க்குறிய உன் மகனை அப்படின்னு சொல்ல. ஏங்க நம்ம மகன் நல்லா இருந்தால் நமக்கு தானே சந்தோஷம், அவங்க தானே புதுசு காசு கொடுத்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வரதை ஏங்க வேணான்னு சொல்லணும், அவன் ஏதோ முன்னேறி போட்டு கொடுக்கலங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வித்யா சைலண்ட் ஆகிட்டு அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ருதியும் ரவியும் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தவங்க பார்த்தீங்கன்னா முத்து இருந்துட்டு எல்லா விஷயமே சொல்லிடுறாங்க. உடனே வித்யா வந்து பார்த்தீங்கன்னா ஏன்டா நான் சொல்லியிருப்பேன்ல, நீ என்னடா அவசரப்பட்டு இது பண்ணுற, அவனோட வாழ்க்கையை டிசைட் பண்ணுறதுக்கு நீ யார்றா, அவனும் உன்னை மாதிரி ரோலில் தெரிஞ்சு கஷ்டப்படணுமா, அவன் என் வாழ்க்கையில் ஏதோ முன்னேறி போயின்னு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேய் ரவி உங்கள் மாமியை பார்த்தீங்கன்னா காசு கொடுத்து உனக்கு ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறது காசு கொடுக்குறாங்களா, அதனால நீ அதை வச்சு பிஸ்னஸ் டெவலப் பண்ணுற, நீ என்னத்துக்கு அடுத்தவங்க ஹோட்டலில் போய் பார்க்கணும், நீயே சொந்தமாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி பெருசாக டெவலப் பண்ணுற அப்படின்னு சொல்லு. உடனே ரவியுமே இருந்துட்டு எனக்கே அந்த ஐடியா இருக்குது, ஆனால் அவங்க காசில் தேவையில்ல, நானே சொந்த முயற்சியில் காசு சம்பாரித்து அதில் பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிடுறேன், அவங்க காசுலேருந்து ₹1 கூட எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ல. ஸ்ருதியுமே வந்துட்டு அதே தான் சொல்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா வித்யா அந்த டென்ஷன் ஆகிட்டு டேய் வர்ற காசை ஏன்டா வேணான்ற, உனக்கு கொஞ்சமாக புரிஞ்சுக்க, இப்போலாம் காசு யாருக்கும் சும்மா வராது, அது உன்னை தேடி வந்திருக்குன்னு நீ பண்ண அதிர்ஷ்டம், அதனால் நீ இதை வச்சு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி பெரிய அளவு முன்னேறுற அப்படின்னு சொல்ல. அவங்க காசில் முன்னேறினா அது அவங்க கொடுத்த தயவில் முன்னேறின மாதிரி தான் இருக்கும், நானாக உழைச்சி முன்னேறின மாதிரி இருக்காது, அதனால் நானே உழைச்சி சம்பாரித்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிடறேன், அவங்க காசு எனக்கு ₹1 கூட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கோவம் ரூமுக்கு போயிடு. ஆண்டி ரவி சொன்னது தான் கரெக்ட், நாங்களே வந்து சம்பாரித்து ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிடுறோம், அவங்க தயவு எனக்கு ₹1 கூட தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்ருதியுமே பார்த்தீங்கன்னா உள்ளே கிளம்பி போயிடுறாங்க. நான் சொல்கிறத யாருமே கேட்க மாட்டேறாங்க இந்த வீட்டில், எனக்கு இங்கே மரியாதையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அழுது ட்ராமா போடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு யாருமே வந்து அவங்கள கண்டுறதே இல்லை. இன்னொரு காலையில் பார்த்தீங்கன்னா முத்து மீனாவும் அவங்க மாமா கூட்டாங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போவாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீதா வரணும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுருக்காங்க. அந்த டைமில் வித்யா பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க லவர் கூட பார்த்தீங்கன்னா கோயிலில் இருக்காங்க. இதை பார்த்து சீதா பார்த்தீங்கன்னா நைஸாக போயிட்டு அந்த சமானம் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நைஸாக ஏறுறாங்க. வித்யாவுமே பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு வெளியானதுக்கு அப்புறம் தான் சீதா கோயிலுக்குள்ளே வராங்க. ஐயோ மாட்டிட்டு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பயத்துறதுல இது பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க அவங்கள பார்த்த உடனே ஓடி போயிட்டீங்க அப்படின்னு அருண் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை தெரிஞ்சுக்கோங்க, அது நான் உங்கள் கல்லில் பட்டினே எதாவது தப்பாக போகும், அதுக்கப்புறம் பெரிய விஷயம் ஆயிடும், அதனால தான் போயிட்டு சமாளம் ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டேன் அப்படின்னு சொல்ல. சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்றைக்கு இருந்தாலும் தெரியுதுன்னு போகுது, அது இன்றைக்கே சொல்லிடுறதானே அப்படின்னு சொல்ல. இல்லை அம்மாவுக்கு தெரிஞ்சால் என்ன நினைப்பாங்களோ, நான் வந்து வைராகியமே குடும்பத்தை டெவலப் பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணிவேன்னு சொன்னேன், அதுக்கிடையில் தான் உங்களை பார்த்து ஏதோ சரி கொஞ்ச நாள் பழகி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன், இதெல்லாம் தெரிஞ்சால் அக்கா திட்டுவாங்க அப்படின்னு சொல்ல. நீங்கள் ரொம்ப தாங்க வீட்டுக்கு பயப்படுறீங்க, நான் பார்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அருணுமே வந்து சமாதானப்படுத்துகிறேன். இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போகுது. அடுத்து என்ன நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நடக்க போகுது நான் பொறுத்து வந்து பார்க்கணும். மேலே இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் எழுத்துங்க. அப்போ தான் நான் ரொம்ப ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.